ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு புரியுதா, கரெக்டாக தான் வந்து சேருதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 5. ஓ, அப்படின்னா ராஜா இதை தான் பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு பிரின்சஸ் கேட்குறாங்க. ஆமா, பிரின்சஸ் மைண்ட் கூட சேர்ந்துதான் இப்படிலாம் அவர் பண்றாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷீல்டு ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர் தனியா இல்ல, அவர் கூட ஸ்லேவா டமி ஹியூமன் பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி சரி எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டிருக்க ஆளுங்களை அனுப்பி வைக்கிறா. அந்த வேவ்ஸ்ல சண்டை போட்டதுக்காக ஹீரோஸ் எல்லாருக்குமே ரிவார்ட் கொடுக்குறாங்க. அதுல அந்த ஸ்பியர் ஹீரோக்கு 4000 சில்வர் காயின்ஸ், மத்த 2 பேருக்கும் அண்ட் நம்ம ஷீல்டு ஹீரோக்கு 500 சில்வர் காயின்ஸ். ஆனா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அந்த டெமி ஹியூமன் பொண்ணு கூட சேர்ந்து தான் சண்டை போட்டாரு. இப்போ அந்த டெமி ஹியூமன் பொண்ணு தான் இவரோட ஸ்லேவே இல்ல, சோ அந்த பணம் கிடையாது அப்படின்னு சொல்லவோ இது ரொம்பவும் சீட்டிங். நீங்க தான் பிளான் பண்ணி அவனை சண்டை போட வர வச்சீங்க, ஆனா நீங்களே இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போ ஹீரோ கேட்கறான். அந்த ஸ்வாட் ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்றான். அது ஒரு 1-on-1 ஃபைட். ஆனா ஷீல்டு ஹீரோ அவன் கூட மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான், அதனால தான் அவனுக்கு அந்த ரிவார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லுவோம். ஆனா நீ தான் அன்னைக்கு டுவெல் நடக்கும்போது உன்னோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஷீல்டு ஹீரோவை அட்டாக் பண்ண, அது போக அந்த வில்லேஜ் ஆஃப் லூட்ல அந்த வேவ் வரும்போது ஷீல்டு ஹீரோ தான் எல்லாத்தையும் காப்பாத்திருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்க வேண்டிய சில்வர் காயின்ஸை ஒழுங்கு மரியாதையா கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் பொழைச்சு போகுது அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். மாஸ்டர் இவங்க கிட்ட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நமக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்பிடுதான். நம்ம ரஃப்டாலியாவை எங்க இருந்து வாங்கினானோ அந்த கடைக்கார்கிட்டயே போயிட்டு ரஃப்டாலியாவா விருப்பப்படி அந்த ஸ்லேவ் கான்ட்ராக்டை திரும்பவும் போட்டுக்கிட்டா. இதுதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையின் அடையாளம், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும், ஆமா நிறைய ஷீல்டிங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம இருக்கான். ரஃப்டாலியா ஏதாச்சும் சொன்னியா அப்படின்னு கேட்கவும் ஒன்னும் இல்லை அப்படின்னு அவ சொல்றா. இவன் ரொம்பவும் கியூட்டா வளர்ந்துட்டா, இவளுக்கு நான் 25 கோல்ட் காயின் தரேன், எனக்கு தந்தீங்களான்னு சொல்லி அவன் காமெடி பண்றான். அங்க இருக்கிற எக்கை பத்தி நம்ம ஹீரோ கேட்கவும், இது எல்லாமே மான்ஸ்டர் எக், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லோலியோ கிடைக்கும், அது ஸ்டோர் தான் என்ன வேணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்றான். லோலியோன்னா என்னன்னு கேட்கவும், அந்த கோழி மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வண்டி எழுக்குமே அதுதான் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா எக்ஸ்பிளைன் பண்றா. அது மட்டும் இல்ல, லக் இருந்தா உங்களுக்கு ஒரு டிராகன் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்து டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்றான். சரி நம்ம ஹீரோவும் இப்ப அந்த எக்கை வாங்கிட்டு வரான். நீ தனியா சண்டை போட தேவையில்லை இனிமே அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஆனா நீங்க காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு ரஃப்டாலியா சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே ஒரு கடைக்கு போறாங்க. லூட் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணதுனால இந்த புக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதுல நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோவால அதை ரீட் பண்ண முடியல. பக்கத்துல இருக்கிற அந்த மேஜிக் ஷாப்புக்கும் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்லுவான். அந்த மேஜிக் ஷாப்புக்கும் போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஹீலிங் மேஜிக் இருக்கு, ரஃப்டாலியா கிட்ட டார்க் மேஜிக் இருக்கு, இந்த புக் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதை உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன், ஏன்னா நீங்க என் பேரனை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. இந்த கிறிஸ்டல் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா இந்த புக்கை வச்சு நீங்க நிறைய மேஜிக் கத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்பதான் அவனுக்கு ஒருத்தங்க ஹெல்ப்பே பண்ணிருக்காங்க, என்னால இதை படிக்க முடியலன்னு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா. நெக்ஸ்ட் வேவ் வர இன்னும் 1 மாசம் இருக்கு, சரி ஓகே இப்போ நைட்டுக்கு நம்ம போயிட்டு லூட் வில்லேஜ்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹே ரஃப்டாலியா ஒரு நிமிஷம் எந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுதான். பார்த்தா அவங்க வாங்கிட்டு வந்த அந்த முட்டை வந்து பொரிய ஆரம்பிக்குது. கியூட்டா அதுக்குள்ள இருந்து ஒரு பறவை வந்து நம்ம ஹீரோ தலையில உட்காருது. அது உங்களை அம்மா நினைச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. நம்ம ஹீரோ எங்க போனாலும் அந்த பறவையும் கூடவே தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவும் பெருசாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது பெருசா வளர்ந்த உடனே நம்ம ஹீரோ அது மேல ரைட் பண்றான். அது செம ஃபாஸ்டா ஓடுது. இப்போ கடைசியில ஒரு வழியா அந்த பறவைக்கு ஒரு ஷெட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபீலோ 2 நாள்ல இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்க்கவும், இது ஃபெலாலியோ பேர்டுங்கிறதுனால இதுக்கு ஃபீலோன்னே பேர் வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கவும், ஆனா அது ஃபீலோக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அப்ப பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை வருது. இந்த ஸ்பியர் ஹீரோவான மோயோராசு தான் இனிமே இந்த இடத்துக்கு இன்சார்ஜ். இனிமே நீங்க உள்ள வரதா இருந்தாலும் சரி வெளியே போறதா இருந்தாலும் சரி 50 சில்வர் காயின் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், என்னால முடியாதுன்னு ஷீல்டு ஹீரோ சொல்றான். இது மோயோராசுவோட ஏரியா, இதுல நீ நிக்கவே கூடாது, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் சொல்லவும், ஹே மோரோயாசு நான் இங்க ஒரு நாள் தங்குறதுக்கு எவ்வளவு பே பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவா, அவன் தெரியாதுன்னு சொல்றான். ஜஸ்ட் ஒரு சில்வர் காயின் தான், அதுவும் ஃபுட்டோட சேர்த்து. ஆனா நீங்க என்னடான்னா 100 நாள் தங்குறதுக்கு உண்டான காசை கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஷீல்டு ஹீரோ சொல்றது தான் கரெக்டா, அது போக ஷீல்டு ஹீரோ தான் அந்த வேவ் வரும்போது எங்க வில்லேஜை காப்பாத்தினாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்லுவோம். மைண்ட் டென்ஷன் ஆகி அவங்கள அட்டாக் பண்ண போகவும், மாஸ்க் போட்ட ஆளுங்க வந்து தடுத்துட்டு நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. மாஸ்க் போட்ட எல்லாருமே கண்டிப்பா பெரிய ஆளுங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த வில்லேஜ் யாருக்குன்னு சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். இந்த வில்லேஜ் சீஃப் நான் தான், என்னாலேயே அவங்க கேட்கிற பணத்தை கொடுக்க முடியாது, ப்ளீஸ் சார் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு அவங்க கெஞ்சுறாங்க. இந்த தடவையும் அவங்க ஏதாச்சும் பிளான் போட்டு என்ன மாட்ட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஃபீலோ வந்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகுது. ஷீல்டு ஹீரோ சார் உங்க ஃபீலோ கூட சண்டைக்கு ரெடி ஆயிடுச்சு, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நீங்க ஜெயிச்சா கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்டு தரோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, ஆனா கண்டிப்பா நான் ஜெயிப்பனான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு ரேஸ் காம்படிஷன், இந்த சாதாரண பறவையை வச்சுட்டா நீ சண்டை போட போற அப்படின்னு ஸ்பியர் ஹீரோ கேட்கவும், நம்ம ஃபீலோ அவனை அடிக்க கூடாத இடத்துல அடிச்சிருது. அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோவும் ஃபீலோவும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. மாஸ்டர் சிரிச்சு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்போ அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமா 3 லேப், அதுல யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம ஹீரோவும் ஃபீலோவும் தான் செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜை மொத்தமா 3 தடவை சுத்தி வரணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ லீடிங்ல வரும்போது மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஹோலை கிரியேட் பண்ணிருந்தாங்க. இப்போ ஸ்பியர் ஹீரோ முன்னாடி போக ஆரம்பிச்சாலுமே நம்ம ஹீரோ கீழே விழுந்தாலும் விட்டு கொடுக்காம திரும்பவும் எந்திரிச்சு வந்து போராடுறான். அப்போ நம்ம ஹீரோவை ஸ்லோ பண்ற மாதிரியான ஒரு மேஜிக்கை போட்டிருந்தாங்க. ஆனாலுமே நம்ம ஃபீலோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, செம ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டே தான் இருக்கு. ஃபீலோ செம ஃபாஸ்டா ரொம்பவும் முன்னாடி போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 2 லேப் மொத்தமா முடிஞ்சுது. இப்போ அந்த மோரையாசோ ஸ்பீடா போகிற மாதிரி அவங்க ஒரு மேஜிக்க போடுறாங்க. மோரையாசோவும் நம்ம ஹீரோவும் ஒரே இடத்துல போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த பள்ளத்துல விழுற மாதிரி போறான். டக்குன்னு ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்ட கிரியேட் பண்ணி அதுல ஃபீலோ காலை வச்சு இப்ப கீழேயே விழாம சும்மா வேற லெவல்ல ஃபீலோவும் நம்ம ஹீரோவும் மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஈக்குவலாவே தான் வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு வழியா நம்ம ஃபீலோ தான் வந்துட்டு அதுல ஜெயிக்குது. அண்ட் நம்ம ஹீரோ டீம் வின் பண்ணுது. மக்கள் எல்லாம் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு ஃபீலோ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ அவன் தொடுறான். பார்த்தா ஃபீலோ அப்கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இது சீட்டிங் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லவும், ஆனா அது ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பண்ணது சீட்டிங்ல, நீங்க பண்ணது தான் சீட்டிங். அந்த இடத்துல ஹோல் எல்லாம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லவும், அதை அவனே தான் பண்ணிருக்கலாம்னு சொல்லவும், அவங்க டீம்ல இருக்கிற யாருக்குமே அந்த மேஜிக் பவர் கிடையாது, உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு தான் உண்டு அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவங்க சொல்லவும், அவன் அங்கிருந்து கிளம்பிட்டா. இந்த தடவை நீ ஜெயிச்சிருக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியர் ஹீரோ சொல்லவும், ஆமா உனக்கு அடிபட்டிருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிண்டல் பண்றான். அவன் அங்கிருந்து ஓடிடுதான். நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என் ரிவார்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க கிராமம் அழிஞ்சு போயிட்டு நாங்க அதை கட்டிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்கிட்ட காசு இல்ல, 2 நாள்ல கலெக்ட் பண்ணி தரான்னு சொல்லுவோம். எங்க காசை யாருங்க கேட்டா? அப்புறம் திரும்பவும் எனக்கு கெட்ட பேர் வருதுக்கா, உங்களால முடிஞ்சது தாங்க, அது என்னவா வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவோம். ஃபீலோ வந்துட்டு ஒரு டேமேஜான வண்டியை காட்டுது. இப்போ அவங்க அதை ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கு கொடுத்துருந்தாங்க. மாஸ்டர் கொஞ்சம் வண்டியை நிறுத்துதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்கறா. இப்போ பார்த்தா ரஃப்டாலியாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ரஃப்டாலியா நம்ம இனிமே இந்த மாதிரி வண்டியிலேயே தான் போவோம். ஸோ உன்னோட மோஷன் சிக்னஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அந்த வில்லேஜ்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோக்கு ஒரு பாஸை கிஃப்டா கொடுத்துருக்கான். அந்த பாஸை வச்சுட்டு எந்த வில்லேஜ்க்குனாலும் ஃப்ரீயா போயிட்டு வரலாம். டோல்கேட் ஃபீஸ் கட்ட தேவையில்ல. நம்ம எல்லா வில்லேஜ்க்கும் போய் ட்ரேடிங்கும் பண்ணுவோம். அதே நேரத்தில் மான்ஸ்டர்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீ ஃபர்ஸ்ட் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ரஃப்டாலியா தூங்குறா. இப்போ அந்த ஃபீலோவும் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஒட்டி அப்படியே தூங்கிடுதா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. மாஸ்டர் நஃபமி எந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்றா. சாரிப்பா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மடியில ஏதோ ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறா. யார் இந்த பொண்ணு மாஸ்டர் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும், எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். குட் மார்னிங் மாஸ்டர், எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யார் அந்த பொண்ணு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் இன்னொரு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.